எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா பக்கம் செல்ல இருக்கிறார் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எப்படி சார் பார்க்க முடியுது? என்னவா இது போய் முடியும்? எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய் என்ற ஆயுதத்தை செங்கோட்டையன் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர் அரசியல் எதிரியான எடப்பாடி பழனிசாமியை விஜயுடன் சேர்ந்து பலகீனப்படுத்தணுங்கிற அரசியல் முடிவெடுத்து உள்ள போறாரு. இது எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மண்டலத்தில் பலகீனப்படுத்துவதற்காக செங்கோட்டையன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு வியூகம். விஜயோடு செல்வது உண்மையிலே சரியான வியூகமா நீங்க பாக்குறீங்களா சார்? செங்கோட்டையன் அவரு திமுகவிலையும் அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். திமுகவில் முத்துசாமி 40 வருடமா அவரோட அரசியல் போட்டியாளர் உள்ள இருக்கிறாரு. திமுகவில் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு உள்ள பெரிய லெவல்ல இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவங்க. இவங்களோட ஒரு கீழ்ங்கிற ஒரு இடத்துல போய் இருக்கிறது திமுகவுக்குள்ள அவருக்கு ஒரு நெருடலை கொடுக்கும். இங்க தாவேகாவில் இருக்கும்போது விஜய்க்கு அடுத்த ஒரு முக்கியமான இடம் அங்க கிடைக்கும்ங்கிறது செங்கோட்டையனுக்கு உறுதிப்படும். அந்த அடிப்படையில செங்கோட்டையன் விஜய் கிட்ட செங்கோட்டையன் போறாரு. பசும்பொன்னிற்கு டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் மூவரும் சென்றார்கள். இப்ப அவங்க 2 பேரிலிருந்து செங்கோட்டையன் தனி வழியில் செல்வதற்கு காரணம் என்னவா? செங்கோட்டையன் அதிமுகல இருந்தாரு. அதிமுகல இருந்து அவரை நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு அவர் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. திமுக கிட்ட போனா திமுகவின் ஏஜென்ட், திமுகவோட பி டீம்னு தான் அவரை விமர்சனம் வச்சாங்க. அப்போ அவரு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுதான் மெயினுங்கிற அடிப்படையில அவரு தாவேகாவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஓபிஎஸ், டிடிவி இவங்க என்டிஏக்கு மோடி சொல்லக்கூடிய பிராடர் என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் வந்தா, அண்ணாமலை மூலமா வந்தா அவங்கள ஆதரிக்க தயாரா இருப்பாங்க. யாரு? டிடிவியும் ஓபிஎஸும். அல்லது அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்குது. டிஎம்கே ஆப்ஷன் சி சுப்பிரமணியம், அன்பழகம் மாதிரி ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி ஓபிஎஸ். ஸ்டாலினுக்கு அவருக்கு தேவை. அந்த வகையில் திமுக ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி தினகரனுக்கு அவருக்கும் டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு. கரூர் விவகாரத்தில் டிஎம்கேக்கு ஆதரவாக தான் தன்னோட கருத்தை சொன்னார். அப்போ அவரும் சில கணிசமான இடங்கள், வேலு கார்த்திகேயன், அவர் கோயில்பட்டி, அவர் பிரமுகர்கள், நிறைய பிரமுகர் அவர்கிட்ட இருக்கிறாங்க. தேர்போகி பாண்டியன், நிறைய பேர் இருக்கும்போது அந்த மாதிரி செல்வாக்கான அவருடைய பிரமுகர்களுக்கெல்லாம் அவர் திமுகவில் சீட் என்ஷூர் பண்ணப்படும்னா அவரும் திமுகவை நோக்கி டிடிவியும் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசியல் அரங்கத்தில் தங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெற்று எந்த ஆப்ஷன் தங்களுக்கு பலன் கொடுக்குங்கிற இதில் அவங்க தங்களோட காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை நோக்கி செங்கோட்டையன் செல்வது விஜய்க்கு வேணா செல்வாக்கு கூடுவதா இருக்கலாம். எந்த இடத்துல சார் செங்கோட்டையனுக்கு இது லாபகரமா போய்? செங்கோட்டையனுக்கு இது லாபகரமா இருக்காது. பட் விஜய்க்கு லாபம். செங்கோட்டையனுக்கு நோக்கம் விஜய் மூலமா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணுங்கிறது தான். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது ரெட்டலை பலகீனப்படுத்தினாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ரெட்டலை பலகீனப்படுத்தினாரு. அதே மாதிரி விஜய் மூலமாட்டும் ரெட்டலையை பலகீனப்படுத்தணுங்கிறது தான் செங்கோட்டையனுக்கு எண்ணம், நோக்கம். இன்னைக்கு அவருக்கு நோக்கமே எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிறது தான். சார், தாவேகாவில் விஜயோடைய பொறுப்பும் புஷி ஆனந்தோடைய பொறுப்பும் நிச்சயம் மாற்றப்படாது. புஷி ஆனந்துக்கு கீழே செங்கோட்டையன் வேலை செய்வார். புஷி ஆனந்த் தாவேகாவுக்கு தந்தை. இந்த பார்ட்டி சேட் பை புஷி ஆனந்த். அவர் இன்னைக்கு இல்லைன்னா அந்த அமைப்பே இல்லை. அஜித்துக்கு அமைப்பு இருக்கா? புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆர்கனைசர் இல்லை, அதனால அஜித்துக்கு அமைப்பு இல்லை. ஸோ தாவேகா அமைப்புக்கு தந்தை புஷி ஆனந்த் தான். விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் சமூக நீதி பார்வையில் விஜய் அவரை பூச்சியாளராக போட்டிருக்கதை நான் பெரிய அளவில் வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான இடம் செங்கோட்டையனுக்கு கிடைக்கும். பண்ருட்டியாருக்கு நம்பர் 2 பிளேஸே கொடுத்தாரு. ஏன்னா அவர் லீடர். அவரை நம்பி அந்த இயக்கம். புரிஞ்சுக்கிடணும், தேமுதிகங்கிறது விஜயகாந்த் தான். அவரை பண்ருட்டி அண்ணனை நம்பர் 2 அவரால் நியமிக்க முடியும். இது விஜய் அல்ல. விஜய் பிளஸ் புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் தான் தகப்பேன் அந்த இயக்கத்துக்கு. அவ்வளவு ரசிகர்களும் புஷி ஆனந்த் கிட்ட நெருக்கமானவங்க, புஷி ஆனந்தோட தொடர்பு கொண்டவங்க. புஷி ஆனந்த் அவங்கள அரவணைப்பாரு, தட்டி கொடுப்பாரு, அவங்களுக்கு பதவி வாங்கி கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கோபமும் படுவார் அவங்க கிட்ட. ஸோ புஷி ஆனந்த் தான் தாவேகாவுக்கு தந்தை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துக்குள்ள அது இரட்டை தலைமைன்னே நான் சொன்னேன். விஜய்க்கு இமேஜை வச்சு
இவ்வளவு இளைஞர்களை திரட்டுனது புஷி ஆனந்த் தான். ஸோ அது விஜய் பிளஸ் புஷி ஆனந்த் தான் தாவேக்கா. அப்புறம் இவர் பிராண்டிங்ல வந்துகிட்டாரு. விடுதலை சிறுத்தைகளை 10வது இடத்துல இருந்தவர் இங்க வந்து சேர்ந்துக்கிட்டாரு. அவரு பாஜக, அதிமுகவை புஷி இவர் நிர்மல்குமார் சகோதரர் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. இன்னும் பலரும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எனிவே அது இரட்டை தலைமைங்கிறது தான். பாப்புலர் ஹீரோங்கிறதுல விஜய்க்கு கட்சினாலும் கூட அமைப்பு பணி வந்து விஜய் அதுல பூஜ்ஜியம். விஜயகாந்த் ஆர்கனைசர், நடிகர் சங்க தலைவராக இருந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். சரத்குமார் கூட விஜயகாந்த் அளவுக்கு இல்லைனா ஓரளவு சுமாரான ஒரு ஆர்கனைசர். அப்போ இங்க ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து இந்த கட்சியை உருவாக்குனது வந்து புஷி ஆனந்த் தான். ஸோ புஷி ஆனந்த அவங்க கீழே தள்ளிட முடியும்னு நான் நினைக்கல. எனக்கு வந்து புஷி ஆனந்த் கிட்ட அறிமுகம் கிடையாது. புஷி ஆனந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை நம்பர் 2 ஆட்டு வச்சிருக்கேன். நான் சமூக நீதி பார்வையில பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல விஜய் அன்னைக்கு பாராட்டுறேன், இன்னைக்கு பாராட்டுறேன், என்னைக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். செங்கோட்டை அண்ணன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். பல அரசியல் நபர்கள் எல்லாம் 2011 முன்னாடி சசிகலா வருஷம் செங்கோட்டையனு கூட இருந்து நம்ம பணியாற்றணும். ரொம்ப தன்மையும் அன்பும் பண்பும் கொண்டவர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் யதார்த்த சூழ்நிலை செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுப்பாங்களே தவிர புஷி ஆனந்த் அவங்க பொதுச் செயலாளராக போட்டவரை அவங்க அதை மாத்தி விஜய் செயல்படுவார்னு நான் கருதல. அதிமுக வந்து தாவேகாவால் 2026 களத்துக்கு முன்பாக பலவீனப்படுவதா பார்க்க முடியுதா சார்? அதிமுக செங்கோட்டையன் நீக்கத்தால பலவீனப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் தாவேகாவோட சேர்ந்து அந்த பலகீனத்தை எடப்பாடிக்கு செயல்படுத்த முயற்சிக்கிறார். இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்காலம் வந்து ஒருவேளை திமுகவிற்கு சென்றால் செந்தில் பாலாஜி போன்று, முத்துசாமி போன்று அமைச்சராக கூட ஆகலாம். ஆனா இதுல என்ன சார் எதிர்காலம் இருக்க போகுது? அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சொல்லவங்க எல்லாம் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதிரியை வீழ்த்துறதுக்கும் முடிவெடுப்பாங்க. அரசியல் அரங்கத்துக்குள்ள எதிரியால அவமானப்படுத்தப்பட்டா அந்த முடிவு எடுப்பாங்க. சோ எடப்பாடியால் அவமானப்படுத்தப்பட்டவர் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் கட்டு தான் தாவேக்காவுக்கு போறாரு. பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ்னா தந்தை பெரியாருக்கு இது பண்றாங்க, நான் திராவிட இயக்கம் இங்க போறேன்னு திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். மனோஜ் பாண்டியன் போன மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்கலாம். இவர் அந்த இடத்துக்குள்ள இதுல முத்துசாமி சிக்கல், செந்தில் பாலாஜி சிக்கல்லாம் இருக்கிறதுனால அவரு தாவேக்காவோட போறாரு. நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது. நோக்கம் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுன்னு சொல்றீங்க. ஆனா வந்து எடப்பாடியை எதிர்க்க அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லையோ அப்படின்னு ஏத்துக்கலாமா? இல்ல, தனிச்சின்னு எடப்பாடியை எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த 20 விழுக்காடு வாக்கும் எடப்பாடிக்கான வாக்கு தான். வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்ததுனாலதான் அங்க தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இவ்வளவு இடத்துல ஸ்டாலினோட பெரிய தலைவர். இங்க சும்மா ஏசி ரூம்ல இருந்து பங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர் எல்லாம் களத்தை மறைச்சி, உண்மையை மறைச்சி, ஜாதிகளின் பலத்தை மறைச்சி, இவங்களாட்டு ஒரு கற்பனை உலகத்துல இருந்து களத்துல இல்லாம பொய்யா புரட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மை நிலமா அதுதான். அதே மாதிரி எங்க சீனியர் எட்மண்ட் சார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் நின்று வெற்றி பெற்ற 77 வெற்றி பெற்ற நெல்லையில 35 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல அதிமுகவுக்கே உண்டு. தேமுதிக, முபாரக், கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்ந்தா கூட அடிப்படை 35 விழுக்காடு வாக்குள்ள இடத்துல ஒரு 8 விழுக்காடு தான் ரெட்டலை கிடைச்சிருக்கு. அப்ப நீ அதே மாதிரி ராமநாதபுரம், அது ராமசாமி ஒரு அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர், எம்ஜிஆர் மன்றம், அவரும் தாமரைக்கனி பெருசா எம்ஜிஆர் மன்றத்துல வந்து கே சரணா இருந்த ஒரு காலகட்டம். அதுல அவர் ராமநாதபுரத்துல 35 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல எடுத்த இடம். அங்க 9 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சிருக்குது. கூடலூர் ராமசாமின்னு ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், பிடிஆர் பழனிராஜன் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தோக்கடிச்ச இடம் பெரியகுளம் பகுதி. அங்க வந்து தேனிக்குள்ள 13 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு நாயுடு போட்டனால தான் அதுவும் கிடைச்சிருக்குது, அல்லது ஒற்றை இலக்கத்துல தான் அது போயிருக்கும். ஓகே, நாயுடு போட்டாரோ என்னமோ 13 விழுக்காடு ஓட்டு கிடைச்சிருக்குது. அப்போ ரெட்டையில இந்த பகுதியில எல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்குது. வன்னியர்கள் கலைஞரை தூக்கி நிறுத்தின இடத்துல எல்லாம் ரெட்டையில வந்து பலம் பெற்றிருக்குது. அப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டையில இங்க பேசுதா, 10.5 வன்னியருக்கு எடப்பாடி கொடுத்ததும், முக்குலத்தூர் அது பாதிக்கப்பட்டதும், பண்டார், நாவிதர், பொய்யவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதுவர், பரவராஜகுலம் மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், வலையர் போன்ற குடும்ப கவுண்டர் போன்ற கோவை செட்டியார், குடும்ப கவுண்டர் போன்ற சமூகங்களுக்குள்ள பாதிப்பு பேசுதான்னு கேட்டா நான் சொல்லக்கூடிய அரசியல் தான் உண்மை. நீ ஏசி ரூம்ல இருந்து பண்ணக்கூடிய அரசியல் போய் மாய்மால அரசியல், ஏரியா வைஸ் அனலைஸ் இல்லாம பண்ணக்கூடிய அரசியல். நீ அன்னைக்கு ஜெயலலிதாவை காப்பாத்துறதுக்கு அந்த அரசியலை பண்ணுன. ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் காப்பாற்றப்பட்டாங்க. நீ எடப்பாடியை காப்பாத்துறதுக்கு இந்த அரசியலை சவுக்கு சங்கரம், ரங்கராஜ் பாண்டியன் சொல்லும் போது உண்மையை மறைக்க முடியாது, முழு பூசணியாக சோகத்துல மறைக்க முடியாது.
ஸோ எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கு விழுந்த 20% தான். அந்த 20க்குள்ள சிவி சண்முகம் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, KP முனுசாமி இருக்காரு, அன்பழகன் இருக்காரு, வீரமணி இருக்காருன்னு சொல்லும் போது வீரமணி இது 10% ஓட்டு தான் கிடைச்சது. அங்க ஏசி சண்முகம் ஏறி போயிட்டாரு. என்றாலும் இவங்க நாளைக்கு ரிவோல்ட் பண்ணுனா ஒரு ஓட்டு பாதிப்பு இருக்குமே தவிர இந்த ஓட்டுல எம்ஜிஆர் சொல்லியோ ஜெயலலிதாவை சொல்லியோ மற்றதுல பெரிய ஓட்டு இருக்காது, பாதிப்பு இருக்காது. ஆனா நம்பிக்கை இருக்கு விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கும். நம்பட்டு சீமானுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. சீமான் அதனால எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாரையவர்களை கம்பி கல்வி தேர்ந்து ஆக்கினாரு, மலையாளி, முல்லை பெரியாருக்கு அணைய கேரளாவுக்கு தார வார்த்தை அணை உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு, இது ராஜா முகமது தமிழர் அப்படின்னு சீமான் அதை வாங்கி அடிப்பார். இவங்க பிலீஃப் எம்ஜிஆர் சொல்லி இந்த 20 விழுக்காட்டுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னோட பார்வை 15 விழுக்காட்டுல நிறுத்துவேன்னு சொன்னேன். 20 விழுக்காடு வந்தாரு. 20 விழுக்காடும் தனக்கு விழுந்தது, தன் தலைமைக்கு விழுந்தது, பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம விழுத்ததுன்னு சொன்னாரு. அதை நான் ஏத்துக்கிட்டேன். அதுல சிவி சண்முகம் பாதிப்பை ஏற்படுத்தலாம், அதுல KP முனுசாமி பாதிப்பை ஏற்படுத்தலாம், செங்கோட்டையன் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எம்ஜிஆர் பாதிப்புங்கிற அந்த காலகட்டம், ரெட்டைலை பாதிப்புங்கிற காலகட்டம் என்ன பொறுத்த அளவுல பெரிய அளவுக்கு நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சார், டிடிவி ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறாரு. OPS அவர்கள் கூட தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக செய்திகள் வருகிறது. இவர்கள் மூவரும் சேர்ந்து செங்கோட்டையனோடு சேர்ந்து விஜயை பலப்படுத்த விரும்புகிறார்களா சார்? அவர்களை முதலமைச்சரா ஏத்துப்பாங்களா? அவங்களுக்கு உள்ள லாபத்துக்கு அவங்க பண்றாங்க. ஏற்கனவே இப்பதான் அவங்ககிட்ட சொன்னேன், திரும்ப அந்த கேள்வியை கேட்கறேங்க. டிடிவி திமுகவுல நல்ல சீட்டு, வேலு கார்த்திகேயன், கோயில்பட்டில இருந்து செல்வாக்கான ஒரு சகோதரர் தேர்போகி பாண்டியன், அவங்க கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் கணிசமான சீட்டு கொடுத்தா அவர் திமுக கூட்டணிக்கு போகலாம். OPS திமுக கூட்டணியில சி சுப்பிரமணியம், அன்பழகன் மாதிரி இது பண்ணப்படலாம். சோ இவங்களுக்கு எடப்பாடி அல்லாத இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டை மோடி முன்னிறுத்துவாருன்னா அதுக்கான சில ரேகைகள் ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை மூலமா சில நகர்வுகள் வருது. அதை இவங்க ஏத்துக்குவாங்க. அது ஒரு ஆப்ஷன், அதைத்தான் ஏத்துக்குவாங்கன்னு இல்லை. திமுகவில் நல்ல ஆஃபர் கிடைச்சா அது ஒரு ஆப்ஷன். விஜயும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இதுல விஜய் ஆப்ஷனை டிடிவி ஓபன் பண்ணாலும் விஜய் கூட சேர்ந்தா அமமுகவுக்கு 60 சீட்டு கேட்பாரு. இவரு பன்னீர்செல்வம் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணல. இதுதான் இன்னைக்குள்ள பொசிஷன். ஸோ இவங்களோட இது எனிபடி அதர் தான் EPS சிஎம் கேண்டிடேட் NDA, ஸ்டாலின் அல்லது விஜய், இந்த இதுக்குள்ளதான் போகுது. கரூர் சம்பவத்துல டிடிவி விஜய்க்கு சப்போர்ட்டா இல்லை, திமுக கழகத்துக்கு தானே சப்போர்ட்டா இருந்தாரு. ஸோ இவங்களுக்கு எது பெட்டர் ஆஃபர் வருதோ அதுக்கு தக்கன இவங்க நகர்வாங்க. இவங்க 3 பேரும் எடப்பாடி எதிர்ப்பாளர், ஒற்றை கருத்துல எடப்பாடி எதிர்ப்பாளராக. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார்.